வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு கிறிஸ்பியான கார தோசை செய்யலாம். நான் இந்த கார தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். வெள்ளை உளுத்தம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன். இந்த வரமிளகா போட்டதும் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு டக்குன்னு இதில் நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மிளகா எண்ணெயில் போடும் பொழுது ரொம்ப நேரம் விட்டால் கருகிட்டால் சட்னியோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இப்போ வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கினா தான் சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது நல்லா ஆறட்டும்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ தோசை தவா காஞ்சதும் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி மெல்லிசாக தோசையை தீத்திக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ தோசை இந்த மாதிரி தீத்தி விட்டுட்டு சுற்றி எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி சட்னியை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுமொறுன்னு சுட்டு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி தோசையை 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் தோசைக்கல்லிலே இருக்கட்டும். அந்த சீஸ் எல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.